முதல்வர் ஜெயலலிதா குறித்து அவதூறு தெரிவிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜி. ராமகிருஷ்ணன் மீது முதல்வர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நெல்லுக்கு ஊக்கத்தொகை மாநில அரசுகள் வழங்குவதை தடை செய்யும் உத்தரவை திரும்பப் பெற மத்திய அரசுக்கு கருணாநிதி கோரிக்கை விடுத்துள்ளார். வேலையில்லா பொறியியல் பட்டதாரி இளைஞர்களுக்கு சிறு குறு தொழில்களில் பயிற்சி அளிக்கும் வகையில் அம்மா திறன் பயிற்சி திட்டம் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 4வது அலகில் பராமரிப்பு பணிகளுக்காக உற்பத்தி நிறுத்தப்பட்டதை அடுத்து 2வது அலகில் கோளாறு சரி செய்யப்பட்டு மின் உற்பத்தி துவங்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் பாமக தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் அமைய தொண்டர்கள் பாடுபட வேண்டும். கட்சி தொண்டர்களுக்கு ஜி.கே. மணி அறிவுறுத்தல். காவிரி படுகையில் மீத்தேன் வாயு திட்டம் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்திய திமுக மாநிலங்களவை எம்பி கனிமொழி தலைமையிலான குழு பெட்ரோலியத்துறை அமைச்சரிடம் மனு அளித்தனர். சட்டசபையில் திமுக உறுப்பினர்களுக்கு பலமுறை வாய்ப்பு அளித்தும் மலிவான அரசியலுக்காக அவைத்தலைவர் மீது அவதூறு புகார் கூறுகின்றனர். ஓ. பன்னீர்செல்வம் விளக்கம். தமிழகத்தில் சாலை போக்குவரத்தை மேம்படுத்த ரூபாய் 2325 கோடியே 48 லட்சம் செலவில் திட்டப்பணிகள் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் பாதுகாப்பு கருதி 100 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்ட மேற்கு பகுதி வாயில் கதவு மீண்டும் திறக்கப்பட்டது. கமுதி அரசு நகர பேருந்தில் பயணச்சீட்டு கேட்டதற்காக நடத்துனரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே சாலை விபத்தில் கல்லூரி பேராசிரியர் இறந்ததை அடுத்து அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குமரி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் மற்றும் சான்றிதழ்களை ஒரே இடத்தில் பெறவும் பொதுமக்களுக்கு குறைதீர்க்கும் தீர்வு காணும் அம்மா திட்ட சிறப்பு முகாம் தொடங்கியது. 2016 சட்டசபை தேர்தலுக்கு கட்சி பலப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள புதிய நீதி கட்சி பொதுக்குழு நாளை கூடுகிறது. ஏசி சண்முகம் அறிவிப்பு. ஆந்திரா மற்றும் அந்தமான் நிக்கோபார் ஆகிய இடங்களில் 2 ஏவுகணை ஏவும் சோதனை தளங்கள் அமைக்கப்படும். மத்திய அரசு அறிவிப்பு. மீண்டும் ஆட்சிக்கு வரவே ஆம் ஆத்மி கட்சி போராட்டங்களை நடத்துகின்றது. மக்கள் நலனுக்காக எந்த நோக்கமும் அதற்கு இல்லை. டில்லி காங்கிரஸ் கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூர் அருகே விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியது. சம்பவத்தில் 7 பேர் பலியாகியுள்ளதாக அஞ்சப்படுகிறது. மத்திய பிரதேசத்தில் அமிலா விஷால் இளம்பெண் பலியான சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிக்கு உள்ளூர் நீதிமன்றம் நேற்று மரண தண்டனை விதித்தது. மும்பை தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானில் நடந்து வரும் வழக்கை பாகிஸ்தான் நீதிமன்றம் தொடர்ந்து ஒத்திவைத்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவிலான பயங்கரவாத அமைப்புகள் இந்தியாவை குறிவைத்துள்ளதால் எந்த வகையான பயங்கரவாத தாக்குதலையும் முறியடிக்க ஒரு ஆணையத்தை நிறுவ மத்திய அரசு முடிவு. பாகிஸ்தானின் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் தற்போதைய அரசியல் கட்சி தலைவருமான இம்ரான்கான் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தார் முன்னாள் நீதிபதி இப்திகார் முகமது சௌத்ரி. UPSC தேர்வு விவகாரம். தில்லியில் மாணவர்கள் போராட்டம் காரணமாக காவல்துறையின் வேண்டுகோளை ஏற்று தில்லியில் 2 மெட்ரோ ரயில் நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. மொழிகளின் அடிப்படையில் மாணவர்களுக்கு எந்த தீங்கும் இழைக்கப்படாது. மத்திய அரசு உறுதி. உத்தரகாண்ட் மாநிலம் தார்சூலா சட்டமன்ற தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் அம்மாநில முதல்வர் ஹரிஷ் ராவத் வெற்றி. தேர்தல் அதிகாரிகள் தகவல். வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள இந்தியர்களின் கருப்பு பணம் விரைவில் மீட்கப்படும். மக்களவையில் நீதி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி உறுதி. குடியரசுத் தலைவர் மாளிகையில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகம் இன்று நாட்டு மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிரணாப் முகர்ஜி, நரேந்திர மோடி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்தியா ஒரு இந்து தேசம். இந்தியர்கள் அனைவரும் இந்துஸ்தானில் வாழும் இந்துக்கள் தான். கோவா துணை முதல்வர் பிரான்சிஸ் டிசோசா தகவல். இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரம். அங்கு வசிக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாக்க வலியுறுத்தி ஜனாதிபதிக்கு போபால் முஸ்லிம் அமைப்புகள் மனு அளித்துள்ளனர். கேரளாவில் அதிகரித்து வரும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த வலியுறுத்தி கேரள சட்டமன்றத்தின் வெளியே இடதுசாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒடிசா மாநிலத்தின் மல்கன்கிரி கிராமத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 கொல்லப்பட்டனர். இந்தியாவின் வடக்கு மாநிலங்கள் மற்றும் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் மாநிலங்களின் பாஜக எம்பிகள் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். சண்டிகரில் சிகிச்சை பெற மருத்துவமனைக்கு வந்திருந்த தன் மனைவியை சுட்டுக் கொன்று தன்னையும் சுட்டுக் கொண்டு தற்கொலைக்கு முயன்ற தலைமை காவலர் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சதாசிவத்திற்கு ஆளுநர் பதவி வழங்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இரு நாடுகளுக்கு இடையே உள்ள உறவுகளை மேம்படுத்த இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து செயல்பட வேண்டும், அமெரிக்கா வலியுறுத்தல். குருத்வார் கமிட்டி அமைக்கும் ஹரியானா அரசின் முடிவு இந்திய அரசின் அதிகாரத்தை கேள்விக்கு உள்ளாக்கும் வகையில் இருக்கும், பஞ்சாப் துணை முதல்வர் தகவல். 2016ஆம் ஆண்டு நடைபெற உள்ள உள்ளாட்சி தேர்தலில் 50% மேலான இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றும், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் நாராயணன் நம்பிக்கை. ராஜஸ்தானின் பிகானர் சிறையில் இரு பிரிவினர் இடையே ஏற்பட்ட மோதலில் 2 காவலர்கள் கொல்லப்பட்டனர். உத்தரப்பிரதேசத்தின் கேத்தோரா கிராமத்தில் வீட்டில் தனியாக இருந்த 15 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை, காவல்துறை விசாரணை. ஷங்கர் இயக்கத்தில் உருவாகும் ஐ படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் படத்தை தீபாவளி என்று வெளியிட படக்குழு திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மதுரையில் நடைபெறும் அடுத்த சூப்பர் ஸ்டார் விருது வழங்கும் விழாவிற்கு வருகை தர விஜய் சினிமா பிரபலங்களுக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. நடிகர் ரமேஷ் அரவிந்த் இயக்கத்தில் கமல் நடிக்கும் உத்தம வில்லன் படம் அக்டோபரில் வெளியிட படக்குழு திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஜிகிர்தண்டா படத்தில் நடிப்பதற்குரிய சம்பளத்தை வாங்கிய நடிகர் சித்தார்த் படத்தின் வெளியீடு தேதியில் தலையிட எவ்வித உரிமையும் இல்லை, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அறிவிப்பு. லிங்குசாமி சூர்யாவிற்காக சொன்ன கதையில் கார்த்திக் நடிக்கிறார். கார்த்திக் தற்போது நடித்து வரும் கொம்பன் படத்தை முடித்த பின் லிங்குசாமியின் படத்தில் நடிக்கிறார். நடிகர் விஷ்ணு சுசீந்திரன் கூட்டணியில் உருவாகும் புதிய திரைப்படத்தின் பாடல் காட்சியின் படப்பிடிப்பிற்காக படக்குழு பாண்டிச்சேரியில் முகாமிட்டுள்ளது. மேரி கோம் படத்தில் பிரியங்கா சோப்ராவின் நடிப்பை பார்த்து கண்கலங்கி விட்டேன், நடிகை சமந்தா தன் ட்விட்டர் பக்கத்தில் தகவல். விஜய் சிம்புதேவன் கூட்டணியில் உருவாகும் படத்தில் பணியாற்ற 2 பாலிவுட் படங்களை தவிர்த்துள்ளார் ஒளிப்பதிவாளர் நட்ராஜ். சுராஜ் இயக்கத்தில் ஜெயம் ரவி, அஞ்சலி நடிக்கும் பெயரிடப்படாத படத்தில் கேத்ரினா த்ரெஷா 2வது ஹீரோயினாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். இயக்குனர் பாலா இயக்கும் தாரை தப்பட்டை படத்தில் வரலட்சுமி விலைமாது வேடத்தில் நடிக்கிறார். சினிமாவில் நான் சாதிக்க வேண்டியது நிறைய உள்ளது, எனது முழு கவனமும் சினிமாவில் தான் உள்ளது, நடிகர் ஜெய் அறிவிப்பு. சரியான கதை அமைந்தால் மீண்டும் ஜோதிகாவுடன் இணைந்து நடிக்க அதிக வாய்ப்புள்ளது, சூர்யா அறிவிப்பு. தமிழில் சிறிய இடைவெளிக்கு பின் அஜித்தின் 55வது படத்தில் ஒரு பாடலை பாடியுள்ளார் பாடகர் கார்த்திக். முன்னணி நடிகர்களுக்காக காத்திருந்தது போதும், இனி புதுமுக ஹீரோவானாலும் சிறந்த கதைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து நடிக்க முடிவு செய்துள்ளார் ராய்லட்சுமி. நடிகர் ராஜேஷ் கண்ணா முதலில் வாழ்ந்த வீடு 95 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற காமன்வெல்த் துவக்க விழாவில் ஐஸ்வர்யா ராய் கலந்து கொண்டார். படத்தின் முக்கிய காட்சிகளுக்காக மொட்டையடித்தது புதிய அனுபவமாக இருந்தது. பிக் பேங் படத்தில் நடித்த பிரியங்கா சோப்ரா பெருமிதம். கிருத்திக் ரோஷன், கேத்ரினா கைஃப் நடித்திருக்கும் பிக் பேங் படத்தின் முன்னோட்டத்தை 24 மணி நேரத்தில் 23 லட்சம் பேர் பார்த்துள்ளனர். ஹாலிவுட்டில் நடிகர்கள் நடிப்பதை தவிர பாடவும் செய்கின்றனர். நடிகர்கள் பாடுவதில் என்ன தவறு இருக்கிறது? சல்மான் கான் கேள்வி. ஜோஹா அக்தர் இயக்கும் படத்தில் நடிக்க தன் உடல் எடையை குறைத்து வருகிறார் பிரியங்கா சோப்ரா. இதற்காக கடுமையான உணவு கட்டுப்பாடுகளையும் பின்பற்றி வருகிறார். YouTube viewers, subscribe to Redprix.